Subscribe and click on the bell icon to stay updated on all our latest videos. வணக்கம், நான் உங்கள் செஃப் விஜய குமார். தக்ஷன் கிச்சன்லேருந்து இன்றைக்கி பனானா தோசை எப்படி பண்ணணும் பார்ப்போம். இன்றைக்கி ஒரு சூப்பரான பனானா தோசை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது 5 வகை பனானா யூஸ் பண்ணுறோம். செவ்வாழை, மலை வாழைப்பழம், கற்பூரவள்ளி, பச்சை வாழைப்பழம், பூ வாழைப்பழம், மைதா, சுகர், வாசனை ஏலக்காய் பொடி, பால், நட்ஸ், கீ, ரைஸ் ஃப்ளார், அரிசி மாவு. இப்போ நல்லா மேஷ் பண்ணோம். ஆக்சுவலி பழுத்த பழம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பன்னெண்டு பழம் எடுத்துருக்கோம். வாழைப்பழம் அதில் வந்து 1/2 கப் மைதா மாவு, 1/2 கப் ரைஸ் ஃப்ளார், மிக்ஸ் பண்ணுறதுக்கு 1/2 லிட்டர் மில்க். நல்லா மேஷ் ஆகணும். சுகர் 100 கிராம்ஸ். ஆல்ரெடி சுகர் வந்து பனானா சுகர் இருக்கும். நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ சுகர் போட்டால் போதும். நட்ஸ் வேணும். இப்போ 5 ஸ்பூனு நட்ஸ் போட்டுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ அதிகம் வேணுமோ அதிகம் போடலாம். நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் டீஸ்பூன் மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ வாசனைக்கு 1/2 டீஸ்பூனு ஏலக்காய் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, பேட்டர் ரொம்ப திக்காக வேணும்னா ரொம்ப தண்ணி இல்லாமல் மீடியமாக இருந்தால் ஓகே. இப்போ பேட்டர் ரெடி ஆச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வந்து வெளியே வைக்கணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் தோசை சேவா நான்ஸ்டிக் பேக் இருந்தால் ஓகே. ஃபஸ்ட்டு இப்போ தேவை கீ கொஞ்சம் போடுறோம். ஆக்சுவலாக வந்து நம்ம வீட்டில் பனானா வாங்கி வச்சுருப்போம். அந்த பனானா வாங்கி வரும்போது கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. சரி, இந்த பனானா வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் அதை வச்சு ஒரு டிஷ்ஷு பண்ணுறோம். அதான் பனானா தோசை. சின்ன சின்ன குட்டி குட்டி தோசையாக இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். மிதமான சூடாக இருக்கணும். ரொம்ப சூடு ரொம்ப ஜாஸ்தி இருக்கக்கூடாது. ரொம்ப சூடு ஜாஸ்தி இருந்தாலும் கலர் சேஞ்ச் ஆகிடும், கருப்பாகிடும். இது ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணிகிட்டு இருக்கணும். இது கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு. இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி இப்போ ஸ்கூல் விட்டு வந்த பிறகு இந்த குழந்தைகளுக்கு வந்து இது மாதிரி சின்ன தோசை சுட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த குழந்தைகளுக்கு பார்க்கவும் நல்லா இருக்குது. இது விட்டமின் சி ஜாஸ்தி நிறையா இருக்குது. அதனால் இந்த பனானா வந்து நம்ம 5 வகை பனானா யூஸ் பண்ணுறோம். இது வந்து ப்ளட் எல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு இந்த பனானாக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. பனானா தோசை கூட வந்து புளி சட்னி வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இல்லைனாக்கா ஹனி ஊற்றி தேன் ஊற்றி சாப்பிட்லாம். இல்லை சுகர் பவுட்ரு மேலே போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை யாருக்காச்சும் ரொம்ப விருப்பமான சாஸு, ஸ்ட்ராபெரி சாஸ் பிடிக்குன்னா கூட அதை ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்.